ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய் குருத ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலை, அதாவது 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க நீங்க சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்க வரக்கூடியவங்களுக்கு நீர்மோறு பானகம் தானமா கொடுக்கலாம். உங்களால முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு செருப்பு தானமா கொடுங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. இதனால என்ன அப்படின்னா, ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது, ஆயுள் கண்டம் நிகழாது. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய குடும்பமும் சரி நீங்களும் சரி நல்லபடியா இருப்பீங்க. வம்சம் வாழையடி வாழையா செழிச்சு விளங்கும். தானம் தர்மங்கள் எப்பவுமே உங்களை காப்பாத்தி நிற்கும். இது உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. நான் பெரிய அண்டா குண்டாவா இது பண்ணி உங்களை செய்ய சொல்லல. ஒரு 4-5 பேத்துக்காவது நீர்மோரோ அல்லது பானகமோ, ரொம்ப எளிமையான முறை தான் இதெல்லாம். இதை நீங்க தானமா கொடுக்கறதுனால உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. சரி, இந்த மாசம் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, குரு பலம் 12ஆம் இடத்திற்கு வருது. அது போக உங்களுடைய ராசி அதிபதி திக்பலம் ஆகிறாரு, 10ஆம் இடத்துல திக்பலம் ஆகிறாரு. 9ல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்குது. இது எப்படி அப்படின்னா, பொருளாதார விஷயங்கள்ல உங்களுக்கு நாளுக்கு நாள் உயர்வை கொடுக்கும். அதே நேரத்துல மனக்கசப்பு, மன இறுக்கம், சில விஷயங்கள் நம்ம வந்து கை நழுவி போறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். ஆனா இந்த மாசத்துல வந்து பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா விஷயங்களும் கடந்து வரணும். வாழ்க்கையில இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கு, நஷ்டங்கள் லாபங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இந்த மாதம் வந்து என்னன்னா, உங்களுக்கு சூரியன், உங்களுடைய ராசிதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான சிறப்பான விஷயம். அது போக 2-11 கூடிய புதனும் சேர்ந்திருக்கனால நிபுணத்துவ யோகமும் உங்களுக்கு இருக்குது. அப்ப நீங்க எந்த துறை சார்ந்து விளங்குறீங்களோ அந்த துறையில நல்ல பிரபலியம் ஆகுறது, இந்த மாசம் உங்களுடைய உழைப்பு பாராட்டப்படுறது, அங்கீகரிக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வருமானம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 2 கூடைய புதனும் உங்க ராசி அதிபதியும் சேர்ந்திருக்கனால வருமானத்துல எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. லாபஸ்தான அதிபதியும் புதனா இருக்கனால நல்ல லாபமும் இருக்கு. தொழில் மூலியமா நல்ல வருமானம், லாபம் ரெண்டுமே உங்களுக்கு உறுதியாக உண்டு. புதுசா தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, உங்களுடைய ராசியில கேது இருக்கனால அதை நீங்க பார்த்துதான் தொடங்கணும். ஆனா குரு வந்து இப்ப 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் சில சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தாராளமா பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சுப விரயமா தான் கருதப்படும். அதனால உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, உங்களுடைய ஜனகாலத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, தொழில் கிரகம் எப்படி இருக்கு, இப்ப என்ன திசாபுத்தி போகுது, இது எல்லாத்தையுமே உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய நல்லது. முக்கியமா வந்து தொழில் மூலியமா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லாதான் இருக்கு. புதுசா ஸ்டார்ட் பண்ணா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக வந்து செவ்வாய் நல்ல பலமாக இருக்காரு. 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று, சகல விதமான சௌபாக்கிய ஸ்தானம்னாலே 9ஆம் இடம் தான். ஆட்சி பெற்று 4ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. அது ஒரு நல்ல அமைப்புங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பாக்குறதுனால குரு செவ்வாய் இணைவே என்னன்னா குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வாகன பிராப்தத்தை கொடுக்கும், ஒரு இட பிராப்தத்தை கொடுக்கும், ஒரு உத்தியோகத்துக்காக வாகனங்கள், அதே மாதிரி ஒரு பிசினஸ்க்காக வந்து இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக வீடு, வாகனங்கள், இடம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக இருக்கு. காசு பணம் வரும்போது அதை கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விரய செலவுகள் ஏற்படும். அதனால ரொம்ப கவனமா இருந்து கையாளுங்க. கொஞ்சம் தெரிஞ்ச விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, தெரியாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கு. 6 கூடிய சனி அஷ்டமத்துல இருந்தாலும் குரு பார்வை இருக்கனால உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு. பதவி உயர்வு கொஞ்சம் சிறிது கால தாமதப்படுத்தி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனமும் இருக்கணும். பேசக்கூடிய விஷயங்கள், நீங்க செய்யக்கூடியது, அலட்சியமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. பொதுவா உங்களுடைய ராசியில கேது இருக்கனால மன இறுக்கங்கள் இருக்கும். சிம்ம ராசிக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளா கடுமையான காலகட்டம் தான். ஆனா எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி வர்றதுதான் லைஃப். நான் அட்வைஸ் பண்ணல, நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும். சிம்ம ராசிக்காரங்க தான் வச்சதுதான் நல்லது, அதே மாதிரியே நடக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்ப்பு நடக்காத போது நிறைய ஏமாற்றங்கள், மன இறுக்கங்கள், அதை தாங்கிக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு வரும். ஆனா
கடுமையான காலகட்டங்கள்ல மனசு திடமா வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியம் கூட. ஸோ அதனால கேதுக்கு பிரீத்தி என்ன அப்படின்னா, கணபதி வழிபாடு மட்டுமே தான். நிவர்த்தி அப்படின்னா, நீங்க பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணலாம். உக்கிரமான பெண் தேவதை அப்படிங்கக்கூடிய விஷயங்கள நீங்க கையில எடுத்து வழிபாடு பண்ணும்போது, அதிலிருந்து மன தைரியம் அதிகமாக குடுக்கும். அதே நேரத்துல பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கட்டாயம் கிடைச்சிருங்க. சிம்ம ராசிக்காரங்க நெனச்ச விஷயங்கள அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசுறதே பெரிய பேக் ஃபயரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அது அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட குறைவா தான் இருக்கும். இதனால தான் வந்து கஷ்டமான காலநிலையில உங்களுக்கு உதவி பண்றதுங்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இதுவே ஒரு பெரிய இது. இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட லைஃபே நெறைய விஷயத்துல சேஞ்ச் ஆகும். அதே மாரி பெண்களுக்குங்க. பொதுவா கணவன் வழி பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மன நெருக்கடிகள், ஏதோ இனம் புரியா கவலை, பதட்டங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக தான் இருக்கணும். ஆனா செலவுகள் வரவுக்கு மீறி இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்கு. கணவன் கிட்ட வந்து அடிக்கடி சண்டை போடாதீங்க. அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போங்க. பெற்றோர்கள் கிட்டயும் சேம் அதேதான். பொதுவாவே அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமா மாறிரும். உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணல அப்படின்னா, பிரச்சனைகள கையாளுற மாரி இருக்கும். பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து சிக்கல்கள், மன நெருக்கடி அதாவது இந்த டிப்ரஷன் சொல்லக்கூடிய விஷயம் அதிகமாக உணருவீங்க. நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னா, நெறைய பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ சொல்லி பார்த்தீங்கனாலே, அதுவே மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாரி வேலை கிடைக்குமா அப்படின்னா, படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்குமான்னா, 6க்கு உடையவர் அஷ்டமத்துல. நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி சம்டைம் உங்களுக்கு கிடைக்காதனால வெக்ஸ் ஆயி போயிருவீங்க. ஆனா குரு இப்ப 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால உத்தியோகஸ்தானம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். சனி வந்து உழைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் நல்ல வழிய குடுத்துருவாரு. அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. வருமானத்தையும் பார்க்கறதுனால வருமானம் உறுதியாக உண்டு. ஏதாவது ஒரு வருமானம், இன்கம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு இருந்தே தீரும். அதனால பிரச்சனைகள்லாம் கிடையாது. தாராளமா ட்ரை பண்ணலாம். படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் படிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவோடைய அனுகிரகமும் இருக்கு. செவ்வாயோடைய அனுகிரகமும் இருக்கு. படிக்கக்கூடியவங்க படிப்புல புது புது சாதனைகள பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. நல்ல தைரியத்தோட இருக்கணும். நீங்க நல்ல நெனச்ச மார்க்கு, நெனச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. அதே மாரி உயர்கல்வியில நெறைய சாதனை புரியக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிம்மராசிக்கு இருக்கு. மெயினா வந்து திருமண பிராப்தம் இருக்கு. ஆனா இந்த மாசம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு திருமண பிராப்தம்லாம் இல்ல. ஏன்னா 7ஆம் இடத்த வந்து பாத்தீங்கன்னா, எந்த கிரகமும் பார்க்கல. குருவும் பார்க்கல. குரு பலமும் கிடையாது. அதனால திருமணத்த யோகம் இந்த மாசம் ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னா, அது உங்களுடைய ஜோசியர கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும்போது, ஒரு சில சமயத்துல வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா அஷ்டமத்துல வந்து சனி இருக்கனால, தேவையில்லாத விபரீத ராஜயோகமும் கிடைக்கும். அதே நேரத்துல கெட்ட பேரும் கிடைக்கும். 8ல சனி இருந்து 2 பார்வையிடும்போது மன நெருக்கடிகள், மனச்சிக்கல்கள் வரும் நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து தேவையில்லாத கெட்ட பேரை ஏற்படுத்தும். பெண்களா இருந்து தீராத அவமானத்த குடுத்துரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிதானத்த கடைபிடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அரசாங்க அதிகாரிகள் நான் சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது ரொம்ப கவனமாக இல்ல அப்படின்னா, அது எல்லாமே பெரிய பிரச்சனைகளா மாறும். நீங்க பாட்டுக்கு பேசி கையூட்டு வாங்கிட்டு போயிருவீங்க. காலம் முழுக்க ஜெயில்லயோ அல்லது வேலை இல்லாமயோ இருக்கணும். அதனால இந்த மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகுற மாரி இருக்கும். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். அதனால நீங்க லீவ் போட்டு போங்க. அது ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. ஆனா பொதுவா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கட்டாயம் கவனம் தேவை. நீங்க மனசு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. நீங்க மனசு சரியில்ல அப்படின்னா, வீட்ல அமைதியா இருந்து உங்களுக்கு புடிச்ச மியூசிக்க கேளுங்க. நல்லா சாப்பிடுங்க. வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள பிடிக்குமோ அத நீங்க செஞ்சு பழகுங்க. ஆனா வண்டி ஓட்டுறேங்கிற பேர்ல இருந்தா, அது விபத்துக்கு வழிவகுத்துரும். ஏன்னா விபத்து கண்டம்லாம் உங்களுக்கு இருக்கு. 4ஆம் இடத்த செவ்வாய் பாக்குது. அது போக வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் அஷ்டம ஸ்தானத்துல வந்து சனி இருக்குது. குரு வேற 12ஆம் இடத்துல இருக்கு. இது எல்லாமே மருத்துவ விரயத்த காமிக்குது. அதனால கூடுதலான வந்து ஹெல்த் இஷ்யூவும் பாத்துக்கணும். வண்டி வாகனங்கள போறத தவிர்த்துக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் ரிலேட்டடா நெறைய பிரச்சனைகள சந்திக்கிற மாரி வரும். ரொம்ப கவனமாக இருங்க. இல்ல அப்படின்னா பெரிய செலவுகள கூட்டிட்டு வந்து குடுத்துரும். தாயார் வழி சொத்துக்கள் வரத்துக்கு உண்டானதும், தாயார் உடல்நிலையில பிரச்சனைகள் இருந்தா உடனடியா பார்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவா தெய்வ அனுகூலத்தையும், தெய்வ பலத்தையும் தேடிக்கிறது நல்லது. கடன் ரீதியா இருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு உண்டான
அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே பொருளாதாரம் நிலை ஒரு நல்லா இருந்தாலும் உறவுகளுக்கு இடையே சுமூகமான உறவுகள்லாம் இல்ல. பிரச்சனைகள் தான் வரும். அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களே ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும்.
15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் வந்து கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம், அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்தரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதம், அதாவது பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்க்கும்போது சூரியன் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். பொதுவாகவே வைகாசி மாதம்னா சூரியன் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து தான் ஆகணும். ஏன்னா வைகாசி மாதம்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும், 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும், அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதோட பார்த்தோம்னா 9-10 அதிபதிகள் அங்கேயே வந்து ஆட்சி பெற்று போகிறார். அதனால் வந்து பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அதோட பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிரனும் வந்து சேர்றார். 15ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். 10-11 அதிபதிகள் பரிவர்த்தனை நடக்கிறதுனால நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, தொழிலில் பெரிய ஏற்றம், பண வரவு நல்லபடியாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 26/5/2026 பார்த்தோம்னா குருவினுடைய பெயர்ச்சி, அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரார். அதனால் 12ஆம் இடத்துல குரு வர்றதுனால பார்த்தாலேனால் நிச்சயமாக 5, 9, அதாவது 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 8, 12 தொடர்பு வருது. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அவர். அதனால் வந்து வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். எதனால் அப்படின்னா சுக்கிரனும் 12ஆம் இடத்துல வரார். அவரே வந்து 10ஆம் அதிபதி. அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 3-10 அதிபதி சுக்கிரன். அதை தவிர 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போய் புதன் வந்து ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி வந்து மிதுனத்தில் புதன் வந்துடுறார். அதனால் வந்து ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். மன சோர்வுகள் இருக்கும். மனசில் வந்து கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் அஷ்டமத்து சனின்றதால சிறு சிறு தடங்கல்கள்லாம் பார்த்து வர வேண்டிய காலகட்டமாக இருக்கும்.
தேவையில்லாத விஷயங்களுக்கு தலையிட வேண்டாம். அதனால் வந்து பொது காரியங்களில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாயின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பெரிய சொத்துக்கள், தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். இருப்பினும் அஷ்டமத்து சனி சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது இருக்குது. 15ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்தில் மாறுறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/5க்கு மேலே உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைய போகிறது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறதில்ல. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து தன்னால் சாதிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நிச்சயமாக அதில் வந்து அசிங்கப்பட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தால் பெருமிதம் வரும். குழந்தைகள் மூலியமாக பெருமிதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் பேச்சில் ஜாகிரதையாக இருன்றீங்க, ஏற்றம் கிடைக்கும்னா 11ஆம் இடத்துக்கு புதன் போன உடனே நிச்சயமான ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் நீங்கள் கவரக்கூடிய அளவிற்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தலையானால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு உடல்நிலையில் பின்னடைவு இருந்தாலும் சற்று கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 10, 11, 12 3 இடத்துல போகிறார். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த சில நாட்கள் வந்து பார்த்தலையானால் அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள்னால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு 1/2 டம்ளர் பால் கொடுங்கோ. பால் வந்து பசும்பால் வாங்கி கொடுங்கோ. அபிஷேகத்துக்கு சந்திரனுக்கு உண்டான பிரச்சனைகள் நிச்சயமாக அந்த சந்திராஷ்டமத்தினுடைய பிரச்சனைகள் தீரும். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில்
கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம வந்து எப்போவுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சிம்ம ராசி காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி சூரியன். உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியன் ரிஷப ராசிக்குள்ளே ஜம்முன்னு உட்கார். அவர் ரிஷப ராசிக்குள்ளே உட்கார்ந்தனே உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் தெரியுமா? செல்வ வளம் பெருகும், சொல்லும் சொல்லுக்கு மதிப்பு இருக்கும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும், பயணங்கள் மீது ஆர்வம் இருக்கும். எப்படி சூப்பராகல? வைகாசி மாதம் பட்டையை கிளப்ப போகுது சிம்ம ராசிக்கு. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் நம்பணுமா அப்படிம்பீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உறுதியாக நீங்கள் கிரகங்களை நம்பினா, நம்ம சொல்கிற விஷயங்களை நம்பினா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படியே கொடுக்கும் என்பது உண்மை. ஏன்னா எதிர்மறையான விஷயங்களை சொல்லி உங்களை லாக் பண்ணக்கூடிய நபர் நம்ம கிடையாது. உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த நவ கிரகங்கள் கோச்சார ரீதியாக என்னென்ன கொடுக்க போகிறாங்க நம்ம நோட் பண்ணி வச்சு தான், நம்ம டிகிரி வைஸாக நோட் பண்ணி வச்சு தான் பேசுகிறோம். அப்போ நம்ம சிம்ம ராசி என்பர்கள் எவ்வளோ தூரம் சிரமப்பட்டீங்க, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க, இந்த ஒரு 3-4 வருடத்தில் நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடு இல்லையா? உண்மைதானே? ஒரு வார்த்தை பேச முடிஞ்சா நீங்கள் ராஜா மாதிரி அப்படியே 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 வரைய 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 வந்து பார் அப்படிங்கிற ஸ்டில்லு கொடுத்த நீங்கள் இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கிறீங்க. காரணம் போன வட்டம் உள்ள கிரகமைப்பு சனி பகவானுடைய தாக்கம் உங்களை அப்படியே உருக்கிருச்சு. உண்மை தானே? கேது பகவான் உங்களை அப்படியே இப்போ வந்து இந்த 2025 மே மாதத்துலேருந்து கேது பகவான் உள்ளே வந்ததுலேருந்து யார் யாரெல்லாம் மனசு அப்படியே ஒரு என்ன சொல்லணும்னா இறுக்கி வச்ச வாழ்க்கை மாதிரி இருக்குங்க, அப்படியே பிடிச்சி வச்ச வாழ்க்கை மாதிரி இருக்குது, ஏதோ யாரோ கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்களோ அப்படிலாம் கேட்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குங்கிறத யார் நம்புறீங்க, யார் ஒத்துக்கிறீங்க? நீங்கள் உண்மையிலேயே உங்கள் மனசார நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஆமாங்க, உண்மையிலேயே வந்து இப்போ ஒரு 6-7 மாதமாகவே நிறைய டிப்ரெஷன், நிறைய பிரச்சனை, நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, நம்ம ஏன் நம்மளை வந்து அவங்களாம் தப்பாக நினைக்காங்க அப்படின்னு நமக்கே தெரியல. ஸோ நம்ம தப்பு செஞ்சால் கூட மனசார ரைட் ஓகே, தப்பு செஞ்சோம் ரைட் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணனா நம்மளை வந்து வைகிறாங்களே அப்படிங்கிற சிந்தனை இருந்துச்சுல, நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே இருந்தீங்கல்ல. ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. கிரகங்கள் உங்களுக்கு அற்புதத்தை என்ன சொல்லணும்னா மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்க போகிறாங்க. உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி பவர் இருக்கும், பரவாயில்லையே சூப்பராகே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. பண வரவுகள் அதிகரிக்கும். யார் யாரெல்லாம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த வேலை அப்படிங்கிற டெண்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு வச்சுருக்கீங்களோ, உங்களுடைய ராசியின் அதிபதி ராசிக்கு சரியாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து பதவி உயர்வை கொடுக்கார், இன்க்ரிமெண்ட் கொடுக்கார். எல்லா விதமான விஷயங்களுக்கும் நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு சிரமங்களை விலக்கி கொடுக்கார் என்பது உண்மை. சரி, தனவரவுகள் அதிகரிக்குன்னு சொல்லிட்டோம், ஓகே சார். மனதில் உள்ள அழுத்தம் போயிருமா சார்? மனசு ரொம்ப அழுத்தமாக இருக்குது, என்னமான்னு தெரியல அப்படின்னா, பொதுவாகவே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கும் அழுத்தம் குறையும், ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஆனால் மக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகருக்கு மேக்சிமம் திங்கட்கிழமை மனசார போய் வழிபாடு செய்யுங்க.
விநாயகருக்கு திங்கட்கிழமை மனசார போய் வழிபாடு செஞ்சால் வினைகளை தீர்த்து வைக்கும் விநாயகர் என்று நீங்கள் பாடும் அளவுக்கு அவருடைய செயல்பாடு உங்கள் குடும்பத்துக்கு அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே மன கசப்பில் இருக்கீங்க, அதாவது நீங்கள் அவங்கள பார்க்க மாட்டேங்கிறது, அவங்க உங்களை பார்க்க மாட்டேங்கிறது, ஸோ இதான் இருந்துக்கிருக்கு. ஸோ அது மாறப்போகுது. மாணவர்கள் படிப்பு செல்வில், அதாவது மாணவர்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வம் செலுத்தினால், முழு கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால படிப்பை நீங்கள் முழுமையாக தேர்ந்தெடுப்பீங்க. கரெக்டாக அற்புதமாக தேர்ந்தெடுப்பீங்க. லைஃப் ஸ்டைலும் சூப்பராகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புதிய இடம், புதிய மனை, புதிய ஏதாவது ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னா பக்காவாக டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நிதானமாக வாங்குங்க. அவசரப்பட்டு வாங்கினா ஏதாவது வில்லங்கமான ஒரு டாக்குமெண்ட்டை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க, நீங்கள் மாட்டிக்கிறீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது சரியான முறையில் பயன்படுத்துகின்ற சிம்மராசிக்காரங்க சிரமம் இல்லாத வாழ்க்கைக்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியான புதனுடைய ராசி கன்னி ராசி. ஸோ இப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? இதை நம்ம 2 விதமாக எப்படி எடுத்துக்கலாம்னு தெரில. 12ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்லது எடுத்துக்கலாமா, சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறான்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இது எந்த விதத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே இது உங்கள் நல்ல விஷயங்களை, நல்ல மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை, பயணங்கள் மூலமாக ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உணரக்கூடிய தருணம் தான் இந்த வைகாசி மாதம். மன உளைச்சல், மனக்கசப்பு அதிகமாக இருக்கும். நடா பண்ண போகிறதில்ல, ஏதுனே பண்ண தெரியல அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் சிந்தனை சிற்பி. சிவாய நம்ம சிவாய், நீங்களாம் சிந்தனையும் சிற்பி இல்லையா? ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு பூர்த்தி அடையக்கூடிய காலம். இதை முடிக்கலாம் நினச்சேன், இதை நடக்கலாம் நினச்சேன், இது எடுக்கலாம் நினச்சேன், என்ன நினைக்கிங்களோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. மன உளைச்சல், ஒரு தீங்கு இருந்த நிலைமையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா, மன உளைச்சலாக இருக்குங்க, மனசுக்குள்ள ரொம்ப அழுத்தமாக இருக்குங்க அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் நீங்கி தெளிவான சிந்தனைகள், தெளிவான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் சிறப்படைய போகிறீங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. எதிர்பார்த்த தனவரவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மை அடையும். அப்பாவுடைய அம்மா ஹெல்த்து, அப்பா ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல சூப்பராக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணி தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை ஓடும். அதை கொஞ்சம் நிதானமாக தவிர்த்து வைப்பது நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டு. அதாவது அவர் பண்ணுறேன், நான் பண்ணுறேன், நான் பண்ணுறேன், அவர் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த கூட்டணி அமைச்ச ஒரு விஷயத்தை செயல்படுத்துவது உங்களுக்கு இப்படிக்கு அது சரி வராது. அது பணப்புழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். முன்னாடியோடு இப்போ கொஞ்சம் பணப்புழக்கம் ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய பணப்புழக்க வழக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவ்வளோ நேரம் மிக பொறுமையாக, நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது
ஒரு மனிதன் வந்து பசியில் இருப்பார். ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டு ஹைவேல போய்க்கிறீங்க, ஹோட்டலே இல்லை. ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா, டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக, வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக செல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்திங்களா? அதே மாதிரி தான் எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணாட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ, ஓடவே முடியல, இப்போ ஓடு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம், எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் வந்து அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது வந்து ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே இன்னும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு வந்து அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். சிம்மம் ராசி, சிம்ம லக்னம். நல்லா இருக்குங்க டைம். அஷ்டம சனி நிறைய பேர் பயன்படுத்துவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ குரு பயிற்சி நடக்குது, ஜூன் 2 குரு பயிற்சி நடக்குது. நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயம் வரப்போகுது, சரிங்களா? முக்கியமாக நம்மளுடைய 4ஆம் இடத்தெல்லாம் பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து அம்மா சைடில் எதனா பிரச்சனை இருக்குது, ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை போட்டிருப்போம். இப்போ அம்மா சைடில் எதனா பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நீங்கள் ஏதாவது நிறைய இந்த 1-1.5 வருஷத்தில் நிறைய பணம் இழந்திருப்பீங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்த அடமானம்லாம் வச்சுருப்பாங்க, முக்கியமாக பொருட்கள், வீடுகள், அதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு நல்ல டைம். யாராவது நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், சார் கையில் காசு இருக்குது, நானும் எங்கெங்கேயோ நிலம் சுற்றி பார்க்குறேன், ஆனால் வாங்கவே முடியல சார், கடைசி நேரத்தில் எனக்கு இந்த கேஸ் வந்தது. அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, தெரியுமா சார், கையில் காசு இருக்குது,
அமைய மாட்டேது சார். புக் பண்ணுறேன், அப்புறம் வேறு எங்கேயோ போய்டுது. புக் பண்ணுறேன், கை விட்டு நழுவி போயிடுது சார். நாங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் சரியான டைம். இப்போ உங்கள் கைவசம் வரும். வீடோ, வண்டியோ, நகையோ, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக எல்லாமே உங்கள் கைவசம் வரும். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, அடுத்து வேறு என்னென்ன சார்? உடல்நிலை ரொம்ப சீராகுங்க. உடல்நிலை சீராகும். எனக்கு அதை சொன்ன டாப் இந்த ஒரு டாப் 3 ராசிங்க எப்போவுமே வரும் எனக்கு ஜாதகம் பார்க்க, சரிங்களா? அதில் ஒன்று சிம்மம். ஏன்னா சிம்மமுக்கு தான் டைம் ரொம்ப டஃப்பாக போய்ட்டுருக்கு. சிம்மம் வருவாங்க. சிம்மம்லேயே இது எல்லாருக்கும் இல்லை, அப்படியே எல்லாரும் கேட்டு பயப்படக்கூடாது, எல்லாருக்கும் இல்லை. ஆனால் நிறைய சிம்மம்ன்றது காலபுருஷனுக்கு வந்து சிம்மம் வந்து 5ஆம் இடம். 5ஆம் இடம்னா அப்போது என்ன நடக்கும்? இதயம் தான் உடம்புல வந்து இதயம் சொல்லுவோம். நிறைய பேருக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு, ஸ்டென்ட் வச்சாங்க, ஹார்ட் சர்ஜரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 சிம்மத்துக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மக்களுக்காவது உடல் மெடிக்கலாக ஏதோ ஒரு இதில் ஹாஸ்பிட்டலில் படுத்தாங்க. எனக்குலாம் ஒருத்தங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு, சிவியர் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி உடலில் நிறைய பிரச்சனைகள் வந்து போச்சு. இப்போ இல்லை. இப்போ உங்கள் 6ஆம் இடம்லாம் குரு பார்க்கறதுனால உடல் வந்து சீராகும். அதாவது என்னென்ன ஹெல்த்தெல்லாம் லூஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் திருப்பி சரியாகும். அதாவது சார் ஸ்டென்ட் வச்சதெல்லாம் எடுத்துடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்தளவுக்கு 100% வராது. ஆனால் ஒரு ரொம்ப டல்லாக இருந்தவங்க உடல் திருப்பி சீராகும். நடுவில் ஏதோ எனக்கு சுகர் வந்துச்சு சார், அந்த இஷ்யூ இந்த இஷ்யூன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா டக்குன்னு சரியாகும். இன்னும் டாக்டரை இப்போ நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நீங்கள் டாக்டரை பார்த்து சரி பண்ணாலும் குயிக்காக ரிலீவ் ஆகும். ஏன்னா சிம்மமும் அரசு ராசி, மருத்துவ ராசி. சூரியன் செவ்வாய் ரெண்டுமே அது இணைஞ்ச சரியான மருத்துவ ராசி, சரிங்களா? அதனால் உடல்நிலை நல்லாவே உங்களுக்கு இப்போ சீராகும். ஓகே, குழந்தை பாக்கியம் யாருன்னா ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். கல்யாணத்துக்கு இப்போத்துலேருந்தே ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டிலாம் ராகு இருக்கிறதுனால நிறைய தடங்களாக இருக்கும். சிம்மத்துக்கு கல்யாணம் சரியான தடங்களாக இருக்கும். இந்த 1-1.5 வருஷத்துக்கு மேலேயே தடங்கள். இந்த 1-1.5 வருஷம் ப்ரொஃபைல்களுக்கே பெரிய விஷயமா இருக்கும். ஆசைப்பட்டவங்க கிட்ட கூட போயிட்டு எதுவும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மாறும். இந்த வருஷ கடைசியிலலாம் உங்களுக்கு வந்து கல்யாணம் கை கூட அவ்வளோ நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ தந்தி அதுக்கான எஃபர்ட் எடுங்க. அது சிறுக உடைச்சா தான் கரெக்டான டைம் வரும்போது ஜெயிக்க முடியும். நான் அப்போ வரும்போது பார்த்துக்கிறேன்னா லேட் ஆகும், சரிங்களா? அதனால் இப்போத்துலேருந்தே கல்யாணத்துக்கான எஃபர்ட் எடுங்க. சூப்பராக உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரி, ஓகே. அடுத்து பெஸ்ட்டாக என்ன இருக்குன்னா வேலை. சிம்மத்துக்கு முக்கியம் என்னென்னா மரியாதை எங்கே வரோன்னா நம்ம சம்பாதிக்கிறதுலேயும் நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோன்றதுல நிறைய மரியாதை. நம்ம சொல்லிக்கலாம் நம்ம நடந்துக்கிற நடத்தையில், நம்மளோட கேரக்டரில் எல்லாம் ஓகே. பட் மெயினாக ஃபஸ்ட்டு என்ன வேணால் பணம் எவ்வளோ இருக்குது அதுதான். பணம் எது மூலியமாக வரும்? உத்தியோகம் இல்லை தொழில் மூலியமாக வரும். அந்த உத்தியோகம் நல்லா முன்னேறதுக்கு சூப்பரான வாய்ப்புங்க, சரிங்களா? உத்தியோகம் நல்லா முன்னேறும். ப்ரொமோஷன் சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனிலாம் இருக்கிறதுனால ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் நல்ல சேலரி ஹைக்காவது கிடைக்கும். இல்லைன்னா பக்கத்து டீமோ இல்லை வேறு ஊருக்கு போகிறதோ, வேறு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு வரும். நல்லா தேடி பாருங்கள். ஏன்னா சிம்மத்தில் வந்து நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பீங்க, டாப் பொசிஷனில் இருப்பீங்க, ப்ரைவேட்டில் கூட டாப் பொசிஷனில் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனியில் ஒரு ஹெட்டு பொசிஷனில் இருந்து ரிட்டையர்ட் ஆனார். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கிளியராக சொல்ல முடியாது, தப்பாயிடும். ஒரு ஹெட்டு பொசிஷனில் இருந்தார். அவருக்கு வந்து பல கோடிகள் அந்த கம்பெனி செட்டில் பண்ண வேண்டியது இருக்கும், பல கோடிகள். சிம்மம் அவர் செட்டில் ஆகணுன்ட்டு ஜாதகம் பார்க்க வந்தார். அதான் டைம் கொடுத்துருக்கோம், இந்த டைமில் உங்களுக்கு ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்றவங்ககிட்டேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் சீக்கிரம் கலெக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் யாருக்கிட்டேயும் கடன் வாங்கக்கூடாது. இப்போ கடன் வாங்கினீங்கன்னா முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில் பார்த்துருப்பீங்க, வாங்கின கடன் எதையாவது அடைக்க முடிஞ்சுதா? வட்டி கட்டிக்கிட்டே இருப்பீங்க, அடைக்க முடியாமல் அவஸ்தைப்படுவீங்க, சரிங்களா? அதனால் கடன் வாங்காதீங்க. அதை விட இன்னொரு முக்கியம், கடன் கொடுக்காதீங்க. வெளியேந்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் கிளியர் பண்ணுங்கள்.
ஏன்னா நான் அன்றைக்கே சொன்னேன்ல, இப்போ ஒன்று சொல்லியிருந்தேன் பாருங்கள், ஒரு கேஸ். அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனிகள்லேருந்து அவருக்கு வர வேண்டிய கோடிக்கான பணங்கள் முடங்கி இருக்குது. அடுத்தவங்ககிட்ட வர வேண்டிய பணத்தை பேசி கேட்டு வாங்குங்க. அது போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கையில் வச்சுக்கணும். அந்த தானியங்கள், நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், அந்த தானியங்கள் சொல்கிறேன். சிம்மத்துக்குலாம் எப்படின்னா கோதுமை கையில் வச்சுக்கணும். கோதுமையை ஒரு வெள்ளை பேப்பர், க்ளீன் வெள்ளை பேப்பரில் கோதுமையை கொஞ்சோண்டு கொட்டி, மாவா இல்லை கோதுமையை கொட்டி பாக்கெட்டை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படி எனர்ஜி ஏறும். இது வந்து பொதுவாக உங்கள் ராசி லக்னத்துக்கு சொல்கிறேன். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று அக்யூரேட்டாக சொல்லலாம். அது வந்து அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். இந்த மாதிரி விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு என்னோடய கடனை கொடு, என் காசை கொடு, உங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய விஷயங்களை கொடுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கணும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல பிஸ்னஸ் முன்னேறாங்க, சூப்பராக பிஸ்னஸ் முன்னேறும், நல்ல ப்ராஃபிட் ஏறும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர், இல்லைன்னா சிவபெருமான், பார்வதி, இவங்களை வழிபடுங்க. சரபேஸ்வரர் வழிபடலாம். இவங்களை வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ராகு காலம் இல்லை யமகண்டம், இதில் ஏதாவது ஒன்று வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்புகள் தரும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் போடுங்க, சாமிக்கு விளக்கேற்றி வழிபடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.